காதலும் சில கேள்விகளும். பாலின சமத்துவத்தை நோக்கி செல்ல கேள்வி 7. நம் சமூகம் ஆணாதிக்க சமூகம் என நினைக்கிறீர்களா? எப்படி சமாளிக்கிறீர்கள்? 2 பெண் குழந்தைகளின் தாயாக நானும் என் கணவரும் கூட ஒரு தீர்வை கண்டறிய விரும்புகிறோம். இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வருவதற்கு முன் எங்களின் குழந்தைகளுக்கு சரியான புரிதலை வழங்க விரும்புகிறோம். இப்படி ஒரு கேள்வி. இதற்கான பதில் என்னன்னு பார்க்கலாமா? இந்தியாவுக்கா? ஏன்? நிச்சயமாக நம் சமூகம் ஆணாதிக்கம் உள்ள சமூகம்தான். ஆணாதிக்கத்தின் தன்மைகள் மாறுபட்டிருக்கலாம். உதாரணமாக, முற்போக்காக கார்ப்பரேட் பெண்ணியவாதமாக பல அரிதாரங்களை பூசியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆணாதிக்க சமுதாயம்தான். இந்திய அரசியல் சூழல் பிரச்சனைக்குரிய காலகட்டத்தை நோக்கி வெகு வேகமாக நகர்ந்து வருகிறது. பாஜகவின் ஆட்சியை சொல்லவில்லை. பாஜக ஆட்சி இல்லை என்றாலும் பண்பாட்டு ரீதியாக அது இந்தியாவை பல்லாண்டு காலத்துக்கு முந்தைய சூழலுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கணிசமான அளவுக்கு தள்ளப்பட்டும் விட்டது. இந்த பழமைவாதிகளின் சமூகத்தில் ஆணாதிக்கம் பிரதானம் என சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நவீன சமூகமும் ஆணாதிக்கம் நிறைந்ததுதான் எனினும் கார்ப்பரேட் பெண்ணியம் என ஒப்புக்காவாது பாவலா காட்டும். பழமைக்கு அந்த பாவலா வேண்டியதில்லை. அப்பட்டமாக தன்னை வெளிப்படுத்தும். துயரம் என்னவென்றால், இன்று ஆணாதிக்கத்துக்கும் கார்ப்பரேட் பெண்ணியத்துக்கும் இடையேதான் மோதல் நேர்கிறது. அதாவது சங்கித்தனத்துக்கும் லிபரல் வாதத்துக்கும் இடையில்தான் மோதல் ஊக்குவிக்கப்படுகிறது. ஏனெனில் இரண்டிலும் பயனடைய போவது முதலாளித்துவம்தான். ஆனால் ஆணாதிக்கத்தை முழுமுற்றாக தூக்கி எறியும் வல்லமை கொண்ட உழைக்கும் வர்க்க பெண்ணியம் முன்னெடுக்கப்படுவதில்லை. ஏனெனில் அதற்கு ஆதாயம் கிடையாது. ஆதாயமற்ற விஷயத்துக்கு ஆதரவு இருக்காது. ஆதரவற்ற விஷயம் உண்மையாக இருந்தாலும் பொருட்படுத்தப்பட மாட்டாது. எப்படி கையாளுகிறோம் என கேட்கிறீர்கள். சிரமம்தான். முட்டி மோதுகிறோம். எங்களுக்குள் இருக்கும் ஆணாதிக்க துணுக்குகளை போக்கவும் போராடுகிறோம். சமூகத்தில் புறையோடு இருக்கும் ஆணாதிக்கத்தையும் எதிர்க்கிறோம். கார்ப்பரேட் பெண்ணுரிமை அல்லது பெண்ணியம் அம்பலப்படுத்தவும் களமாடுகிறோம். விளைவாக எல்லா இடங்களிலும் வெறுப்பும் வன்மமும் வீசப்படுகின்றன. சுலபமாக புரிந்து கொள்ளுங்கள். ஓட்டை வாளியில் நீர் இறைக்க முடியாது. முயலலாம், ஆனால் பயனில்லை. நீர் வேண்டுமெனில் வாளியை மாற்ற வேண்டும். போலவே பெண் உரிமையோ பெண் விடுதலையோ மெய்யாகவே வெல்ல வேண்டுமெனில் சமூகத்தை அடியோடு மாற்ற வேண்டும். தலைகீழாக புரட்டி போட வேண்டும். சமூகத்தின் உற்பத்தி கருவிகள் மீதான அதிகாரம் ஆணிடமிருந்து பறிக்கப்பட்டு பொதுவில் வைக்கப்பட வேண்டும். அதை செய்யாமல் பேசப்படும் எல்லா பெண்ணியமும் லிபரல் வாதம்தான், ஓட்டைவாளிதான். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தபடியே இந்த விஷயத்தை கற்றுக் கொடுங்கள். 10 வயதை தாண்டுகையில் மார்க்ஸ், ரோசா, அலெக்சாந்திரா, லெனின், எங்கெல்ஸ் போன்றோரை வாசிக்க வையுங்கள். புரிந்து கொள்வார்கள். அதற்கு மேலும் இந்தியா வர விருப்பம் இருந்தால் எங்களை உங்கள் நாட்டுக்கு முதலில் கூட்டிக் கொள்ளுங்கள். கட்டுரை தொடர்கள், நாவல்கள், சிறுகதைகள், பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள், பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ட்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.